अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्लज़ी ख़लक़ल मौत वल हयात लियब्लुवकुम अय्युकुम अहसनु अमला व क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम अक्सिरु हादिमिल लज़्ज़ात आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलानल अज़ीम। எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. மாவட்டத்திலே 10 ஆண்டுகள் சிறப்பாக படிவை பல்வேறு தலைப்புகளில் மிக அழகானதொரு நிகழ்வாய் நடத்தி வரக்கூடிய இஸ்லாஹுல் உம்மத் பேரவையினுடைய சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே, நம்முடைய அப்துல் அஜீஸ் பள்ளிவாசலுடைய கண்ணியத்திற்குரிய பொறுப்புதாரிகளே, எனக்கு முன்னால் அழகானதொரு தலைமையுரை நிகழ்த்தி நமக்கெல்லாம் பெருமானாருடைய சீரத்துகள் எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்பதையும் நபியினுடைய ஷஃபாத்தை பெறுவதற்கான அழகானதொரு நிகழ்வையும் நமக்கு சுட்டிக்காட்டிய ஹஜரத் பெருந்தகை அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. இன்றைக்கு ஹஜரத் அவர்கள் சொன்னதை ஒரு முக்கியமானது ஒரு தலைப்பு தான், சகல போய்விடுகிற ஜனாசாவின் சட்டம். திறந்து பாராட்டு இந்த உம்மத்தினுடைய பொறுப்பு திறந்து என்னவே 10 அடி பௌத்தன்னு சொல்றிய என்று சொல்லுகிற வீட்டில் தான் பேசிக்கிட்டே இருக்கும்போது மௌத்தாக உடனே என்னத்தில் என்ன அந்த வார்த்தை சொல்லுகிற யோசிக்கக்கூடிய அப்படி ஒரு கொடுத்து அதற்கு கீழே நாங்கள் தயாராக இருக்க சொல்லக்கூடிய இந்த மக்களை மிகுந்த இருக்கு யோசிக்கலாம். இதுக்கு இந்த தேன் இல்லையா, மருந்தோடு கிளைக்கு கொடுப்பார்கள். யுனானி நீங்க பார்த்தா தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு சீரத்தாக படிப்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைகள் எப்படி கொள்ளும்படி என்பதை சீரத்து தான். அதில் நம் வாழ்வு நம்முடைய பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு இருக்கிறார்கள். இந்த மிக பொருத்தமான வரவேற்கத்தக்க கருதுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்கள், நம்ம எல்லாரும் முஸ்லிம் 2 வாழ்க்கை, ஒன்று உலகம் இல்லையா, வாழ்க்கை, இன்னொன்று. ஆனா உலகத்துல அமல்கள் இங்க நன்மை கிடையாது, மறுமையில தான் நன்மை இருக்கிறது. அமல் செய்ய முடியாது. நன்மை அல்லாஹ் எப்படி வச்சு இந்த உலகத்தில் நீங்கள் அமல் செய்ய வேண்டும், கிடைக்கவே கிடைக்காது. நான் இப்போ தொழுதேன், வெளியே போனோடனே எனக்கு அந்த தொழுகைக்கான நன்மை கிடைக்குமா? கிடைக்காது.
அதனுடைய நன்மை எனக்கு கிடைக்காது, அல்லாட்ட தான் இருக்கு. போகும் கல் கிடந்துச்சு, ஓரமா போட்டேன், அது இங்கே கிடைக்காது, அல்லாஹ் நிச்சயமாக கிடைக்கும். மறுமையில் செய்ய முடியும் மட்டும்தான் கிடைக்கும். கவனிக்கிறீர்கள், அமல் செய்ய நன்மை மறுமை கிடைக்கும், அமல் செய்யும் அது வச்சிருக்கான். உலகத்திற்கு ஏற்படுத்துகிற ஒரு மௌத்தை வைத்திருக்கிறார். இணைப்பு பால் வணக்கங்கள் நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் கதவை திறந்துட்டு திறந்தால்தான் நன்மையை. எனவே இந்த உலகத்திலே மரணத்தை எல்லோருக்குமானதாக வைத்து நபிமார்களும் மரணித்தால்தான் எனக்கான நன்மையை நான் அல்லாஹ்விடத்திலே பெற முடியும். எனவே குர்ஆன் சொல்லுகிறது, குல்லு நஃப்ஸின் மௌத், இந்த உலகத்தில் எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும், எந்த சந்தேகமும் இல்லை. உலகத்தில் மரணிக்காதவர்கள் யாரும் இல்லை, எல்லாம் இருக்கிறாங்க, அவர்களும் மௌத்தாயிடுவாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், அவர்களும் மரணிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு உயர்த்தப்பட்டார்கள், அவர்களும் மரணிப்பார்கள். மௌத்துக்கு அல்லாஹ் தானே மௌத்தை தருவான். குர்ஆனில் வருகிறது, குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், எல்லாம் அழிந்துவிடும், அவன் தான் இருப்பான் என்று வருகிறது. அப்போ என்பது நாம் நினைத்தாலும் மாற்ற தடுக்க முடியாத ஒன்று. இப்போ என்னங்க செய்யலாம்? அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தயாரிப்புகளை குர்ஆன் பல இடங்களில் சொல்லுகிறது. ஹதீஸ் பிறகு இருக்கக்கூடிய முன் தயாரிப்பு என்று சொல்லுகிறது. பல வசனமாக இருக்கிறது. பேசுவது வழிபாடுகளை செய்வதை விட குர்ஆனிலே மறுமையில் நடக்கக்கூடிய வேதனைகளை பற்றி, அங்கே நடக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி, இங்கு கேட்கப்படுகிற கேள்விகளை பற்றி, அந்த கேள்வியின் போது நம்பியவர்கள் என்ன சொல்வார்கள், நம்பாதவர்கள் என்ன சொல்வார்கள், தெளிவாக பேசுகிறான். ஏன் தெரியுமா? இவர்களே, மறுமை என்பது ஒன்வே, வர முடியாது. மறுமையில் போகலாம், திரும்ப வர முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே ஹதீஸில் நாளைக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு உண்டு யாரும் கேட்கக்கூடாது. நஃப்ஸும் மா கத்தமத், நாளை கியாமத்து நாளுக்காக நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் சிந்தியுங்கள். யா அல்லாஹ், உலகத்தில் போய் எல்லா பணத்தையும் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன் என்று கேட்பார்களாம். அல்லாஹ் தரமாட்டான். லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்சம் வாய்ப்பு கொடு, உலகத்துக்கு போயில அஸ்ஸதக் வகும் மின ஸாலிஹீன், தர்மம் செஞ்சுட்டு நல்லடியானாக வந்து கேட்பார். அந்த வாய்ப்பு தரப்படாது. மறுமையை பொறுத்தவரை அவர்கள் திரும்ப உலகத்திற்கு வர முடியாத காரணத்தினால் குர்ஆனிலே அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுமையை பற்றி பல வசனங்கள் சொல்லுகிறார். நீங்க வந்து அப்படி கேட்கக்கூடாதுங்கிறதுனால பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிப்புணர்வு தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த உலகத்தில் அமல் செய்யலாம், நன்மை கிடைக்கும். மறு உலகத்தில் நன்மை தான் கிடைக்கும், அமல் கிடையாது. அப்போ என்னங்க செய்யணும்? இந்த வாழ்க்கைக்கு தேவையான நன்மையை நாம் வைத்திருக்க வேண்டும். அப்படிதானே நபியர்கள் சொன்னார்கள், குத் மின் ஸிஹ்ஹதிக கப்ல சுக்மிக், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வளவு அழகான வார்த்தை நபியவர்கள் சொல்லுகிறார்கள். உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா யாருக்கு எப்போ நோய் வரும்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்தாரு, இன்னைக்கு நெஞ்சு கேட்குறமா இல்லையா? நேற்று நாங்கள் கடையில் காப்பி குடித்தோம், இன்னைக்கு ஸ்ட்ரோக் சொல்கிறமா? நபியவர்கள்
நோய்க்கான தயாரிப்புக்குத்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். எனவே நோய் வருவதற்கு ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன அமல் செய்யணுமோ இப்பவே செஞ்சுக்கங்க. உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் அமல் செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. கபல மூத்தி, வருவதற்கு முன் உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஆரோக்கியத்திலேயே நல்லமல் செஞ்சோம். உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிற்க முடியுமா? அப்படியே நின்னாலும் தராவி தொழ முடியுமா? தஹஜ்ஜுத் தொழ முடியுமா? ஆசை இருக்கும், ஆனால் செய்ய முடியாது. இப்போ என்ன செய்யணும்? இப்பொழுது என்னால் நிற்க முடிகிறது, நடக்க முடிகிறது, பேச முடிகிறது, ஓத முடிகிறது, திக்ரு செய்ய முடிகிறது என்றால் இப்பொழுதே நான் திக்ரு செய்து விட வேண்டும், இப்பொழுதே ஓதிவிட வேண்டும். நாளைக்கு பார்த்துக்கலாம், தள்ளி போடக்கூடாது. இப்போ நபியவர்கள் சொன்னார்கள், உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா சில நேரங்கள் அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை எடுத்து விட்டால் அவர்கள் இந்த உலகத்தின் நற்காரியங்களை விட்டும் தூரம். அதனாலதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம் பாருங்கன்றாங்க. உடம்பு சரியில்லையா? பயப்பட பாருங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்களா இதை சொல்றீங்க? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நபி அவங்க பார்த்துட்டு உடனடியாக மருத்துவத்தை கூட்டிட்டு போங்க. ஒருத்தர் கேட்டாரு, நீங்களா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்றீங்க? கேள்வியினுடைய நோக்கம் என்ன? வேண்டும், இறைவனை நம்ப வேண்டும். இப்போ டாக்டர்கிட்ட எல்லாம் போக தேவையில்லை. இல்லை, நபியவர்கள் சொன்னார்கள், நான் தான் சொல்றேன், டாக்டர்கிட்ட போங்க, நான் தான். தெரியுமா? தவா அல்லதி அன்சலல், அது நோய்களை இறக்கி அந்த மருந்துகளையும் இறக்கி வைத்திருக்கிறான்டா. நோயை அல்லாஹ் இறக்கி வச்சா மருந்து குடிக்கல. நோய்களையும் அல்லாஹ் இறக்கிய போது அதற்கான மருந்துகளையும் அல்லாஹ் தான் இறக்கி வைத்தான். அப்ப உங்களுக்கு உடம்பு சரி போங்க, மருத்துவம், உங்கள் ஆரோக்கியம் கொள்ளுங்கள். முடியும் திக்ரு செய்ய, ஓடியாடி சமூக பணிகள் இல்லையா? உடம்பு சரியில்லை, அல்லாஹ் பார்த்துப்பான்னு படுக்கலாமா? இருக்கக்கூடாது. நீங்கள் ஒட்டகத்தை கட்டி போட்டு நம்பிக்கை வையுங்கள். ஒட்டகத்தை கட்டி போடாம அல்லாஹ் சொல்லலாமா? நம்பலாமா? அது நம்பிக்கை இல்லை. டாக்டர்கிட்ட போகணும், எடுக்கணும். அல்லாஹ் மருந்தின் மூலமாக அல்லாஹ் நோயை தருவதும் அல்லாஹ், அதற்கான மருந்தை இறக்கி வைத்ததும் அல்லாஹுதான். மருந்தை எனக்கு ஆரோக்கியம் அல்லாஹுதான். தாய்மார், இதுதான் ஒரு நம்பிக்கை. இப்ப டாக்டர்கிட்ட போகுதல் இறை நம்பிக்கைக்கு பெருமானார் அவர்களே செய்திருக்கிறார். நேரங்கள்ல அல்லாஹு தஆலா குலுஹல்லாஹு சூரா, ஃபலக், ரப்பின் நாஸ் போன்ற சூறாக்களை ஓதி நபி அவர்கள் உடம்பிலே தடவிக்கொள்வார்கள். நபி தருவாய் ஓதி தடவும்படி சொன்னார்கள். தாய்மார்களே, பிள்ளைக்கு தலைவலி ஓதுங்க, குலுஹல்லாஹ், ரப்பில் ஃபலக் ஓதுங்க, ரப்பின் நாஸ் ஓதுங்க. உங்க பிள்ளைக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் தடவுங்க. யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு தருவான். இந்த குர்ஆன் உலகத்திலே வெளிரங்கமான அந்தரங்கமான எல்லா நோய்களுக்கும் ஷிஃபாவாக இருக்கிறது. அப்ப மருத்துவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி. இங்கே உலமாக்கள் இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட நபவி என்று ஒரு பாடம் திருமிதி ஷெரீஃபில் நபி அவர்கள் பார்த்த மருத்துவம் என்றே ஒன்று இருக்கிறது. எனவே நோய் வந்துவிட்டால் மருத்துவம் பார்க்க வேண்டும். மருத்துவம் பார்த்தால் அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். ஒருவேளை டாக்டர் போனோம், செலவு பண்ணோம், மருந்தெல்லாம் சாப்பிட்டோம், ஆனால் உடம்பு சொன்னா
விட்டது. மருந்து வேலை செய்யல. நாம் கண்ணியத்திற்குரியவர்களே, நோய் முதலில் நாம் அதை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இவ்வளவு நாள் ஆனா இல்லையா, சரி இப்ப சாப்பிடலையே, அல்லாஹ் இப்படி பண்ணிட்டானே, பேசலாமா பேச சாப்பிட்டதெல்லாம் அல்லாஹ் உனக்கு சொல்லணும். வயசான ஒரு பெரியவர் ஆலிம், அவர் சொன்னார், ஹயாத்தா இருக்கார், ஹஜ்ரத் எனக்கு 80 நாளா எனக்கு கழிப்பது ஒரு பெரிய நேமத்தினே தெரியல. சமீபத்தில் எனக்கு கல் அடைப்பு ஏற்பட்டுச்சு, போக முடியல, ரொம்ப துடிச்சு போயிட்டேன். சிறுநீர் கழிப்பது அல்லாஹ்வுடைய இப்பதான் விளங்குதுங்கிறார். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட அற்படைகள் நம்மிடமிருந்து போகிற போதுதான் அதை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். அல்லாஹ் நமக்கு நோயை தருகிற போதுதான் யோசிக்கிறோம், இத்தனை நாட்களாக ஆரோக்கியத்தோடு இருந்தோமே, அதற்கு நன்றி செலுத்தினோமா? இப்போ என்ன செய்யணுங்க? பொறுமையா இருக்கும், புலம்பக்கூடாது. முதல் விஷயம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருவதை எதிர்ப்பான். ஆனா அந்த அமலுக்கான நன்மை விட்டு இல்லையாம். உயர்ந்த அந்தஸ்து தரணும் முடிவு பண்ணிட்டான், ஆனா அந்த அளவுக்கான நன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்ன செய்யலாம்? உலகத்தில் இவருக்கு ஏதாவது சோதனை கொண்டு உடம்பு சரியில்லாம ஆகிட்டா, அந்த நேரத்தில் இவர் அதை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு புலம்பாமல் அல்லாஹ் நோயை குணமாக்குவான் என்று பொறுத்து அந்த பரக்கத்தில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் அந்த உயர்ந்த அந்தஸ்தை தந்து விடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடம்பு சரியில்லைன்னு என்னங்க செய்யணும்? கொஞ்சம் நிதானமா இருக்கணும், புலம்பக்கூடாது, பதறக்கூடாது, நாம் அதை சகித்துக் கொள்ளணும். இப்போ அல்லாஹ் எனக்கு இதன் மூலம் இந்த நன்மையை அவனுடைய நெருங்கி இருக்கிறான் என்று நாம் நம்ப வேண்டும். முதல் விஷயம். ஏன்னா திருமிதி சொர்க்கத்தில் நோய்படுகிற அதை பார்த்துட்டு உலகத்தில் ஆரோக்கியமா இருந்த மக்கள்லாம் நினைப்பாங்களாம், ஆஹா, நோயாளி உலகத்தில் நோயை சகித்து கொண்ட காரணத்தினால் இவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைக்கும் தெரிஞ்சிருந்தான், உலகத்தில் நம்முடைய உடம்பில் கத்திரிக்கோள்களால் வெட்டப்பட்டிருந்தால் கூட பரவாயில்லையே. ஹதீஸிலே வருகிறது, உலகத்தில் நம்முடைய தோள்களால் வெட்டி இருந்தால் கூட பரவாயில்லை, இந்த நன்மையை நான் இழந்துட்டனே என்று உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் மறுமையில் எழுதுவார்கள் என்று வருகிறார். பெரியவர்களே, அப்படி என்றால் நோய் வந்தவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டால் மருத்துவம் பார்த்த பிறகும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் முதலில் பொறுமை காக்க வேண்டும், நன்மையை நாட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையா? இந்த பக்கம் உடம்பு சரியில்லாதவங்களை பார்த்து நம்ம பேசலாமா? என்ன பாவம் செஞ்சானே தெரியல, இப்படி படுத்துட்டான் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. உடல்நிலை சரியில்லை, அவரை பார்த்து என்னன்னு தெரியல, என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, தொழுவெல்லாம் வந்தான், எல்லா வேலையும் பார்த்தான், ஆனால் இப்படி படுத்துட்டான், இப்படி சொல்லாதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தான் அவர்களுக்கு நோயை தந்திருக்கிறான். என்ன செய்யணும்? நபியவர்கள் சொன்னார்கள், உங்கள் சகோதரர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களை சென்று நலம் விசாரியுங்கள். நான் போகணும், நலம் விசாரிக்கணும், சலாம் சொல்லணும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும். இதா தகல்துமுல் மரீத ஃபனஃபிஸூ ஃபி அஜலிஹின்றான். நோயாளிகளை சந்திக்க சென்றால் அவர்களுக்கு மகிழ்ச்சி தருகிற வார்த்தையை பேசுங்கள். அஜயார், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, சீக்கிரம் ரெடியாகி வந்துடுவீங்க, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நோயை குணமாக்கிடுவான், இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஹஜ்ஜுக்கு போவோம் என்று சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? அவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லணும். என்ன சொல்லிடக்கூடாது? உங்களுக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கா, எங்கள் அண்ணனுக்கு இப்படி தான் இருந்துச்சு, அவர் 2 நாள் தான், அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியிலேருந்து போயிட்டார் சொன்னால் என்ன ஆகும்? அவருக்கு இன்னும் அச்சம் ஏற்படும். சங்கைக்குரிய பெரியவர்களே,
நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தாலும் கூட நபியவர்கள் கற்றுத்தருகிறார்கள், நோய்வாய்ப்பட்டவர் நலம் விசாரிக்க செல்கிற போது அவருக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். உடனே நம்ம நல்ல வார்த்தை சொன்னால் அவர் என்ன எழுந்திச்சு உட்காரவா போறாரு? நபியவர்களே சொல்லுகிறார்கள், பின்னதாலிக்க லாயருந்து செய்யா, நீங்கள் சொல்லுகிற நல்ல வார்த்தை அவருக்கு எந்த மாற்றத்தையும் தராதுதான், ஆனால் யுத்தையிபு நஃப்ஸஹு, அவருக்கு மனதில் அது மகிழ்ச்சியை தரும். நீங்கள் சொல்லி பாருங்க, உடம்பு சரியில்லாதவர்கிட்ட உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கீங்க பாருங்க, முகம் தேஜஸாக இருக்கு, இந்த 2 நாளில் சரியாயிருக்கு இன்ஷா அல்லாஹ், நான் துவா செய்கிறேன்னு சொல்லுங்கள், அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். நபியவர்கள் சொன்னார்கள், நோய்வாய்ப்பட்டவர்களை சந்திக்கிற போது இப்படியான நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் என்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி சொல்லுகிற போது நமக்கு நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான், நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அவரை பார்த்துவிட்டு வெளியே வருகிற போது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அப்போ நோயாளிகளை சந்திக்கணும், நல்ல வார்த்தைகள் சொல்லணும். அதே நேரங்களில் உடல்நிலை சரியில்லாதவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, இனிமேல் நம்ம எழுந்திருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இஸ்திக்ஃபார் ஓத ஆரம்பிச்சிடும். நான் எழுந்திரிச்சிட்டா பரவாயில்ல, டாக்டர்கிட்ட போயாச்சு, கையை விரிச்சிட்டாங்க, உடல்நிலை சரியில்லை, படுத்துட்டோம். நபியர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 40 தடவை ஓதுங்க. ஓதி அவர் சுகம் பெற்று வந்துவிட்டால் நபியர்கள் சொன்னார்கள், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவார். ஒருவேளை மௌத்தா போனா அவர் ஷஹீதாக மௌத்தா போவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதை ஓத வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உடல்நிலை சரியில்லை, இனிமேல் நம்மளால் எந்த காரியம் செய்ய முடியாதுன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டாவே சில முக்கியமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சோம். அதில் ஒன்று தௌபா செஞ்சோம், பாவ மன்னிப்பு கேட்டோம். ஏன்னா தௌபாவிற்கான வாசலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய மக்களுக்கு பாவ மன்னிப்பின் அவகாசத்தை நீட்டி கொடுன்னு கேட்டாங்க, அரஃபாரை வச்சு. அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தான். எது வரைக்கும்? இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மாலம் யுகர்கிர், கர்கராவுடைய நேரம் வருவதற்கு முன்பு வரை பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கப்படும். கர்கரான்னா நமக்கு தெரியும், சக்கராத்துடைய நேரம், முடியல, உள்ளே போகிறது எதுவுமே வெளியே வந்துடுது, எதுவும் உள்ளே போகலை. அப்படிப்பட்ட இயலாமல் ஆகக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்பு வரை ஒருவர் பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கப்படும்னா இப்போ என்னங்க செய்யணும்? படுத்தாச்சு, அப்போ ஓரளவுக்கு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அல்லாஹ் ஒரு அவகாசம் கொடுத்துருக்கான். அப்போ முதல்ல அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். நமக்கு தெரிந்த தெரியாத அறிந்த எல்லா குற்றங்களுக்கும் அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்து விட வேண்டும். ஒன்று, இடையில கொஞ்சம் மசாயில் மஜ்லிஸ் மாதிரி இருக்கும், பயான் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மசாயில் சொல்ல மாதிரி இருக்கும். அடுத்ததாக அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் தங்கள் மீது ஏதேனும் கடமைகள் அமானிதங்கள் இருந்தால் அதை நிறைவேற்றும். மரணப்படுக்கைக்கு முன்னால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தால் எவ்வளவோ கடமைகள் இருக்கலாம், அந்த கடமைகளை நிறைவேற்றி விட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னால் வெளியே வந்தாங்க, நடக்க முடியாமல் வந்தாங்க. வந்து சஹாபாக்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க, உங்களுக்கு நான் ஏதேனும் பணம் தர வேண்டியது இருந்தால் நீங்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களை நான் திட்டியிருந்தால் அதற்கு பகரமாக என்னை நீங்கள் பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, நான் ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? ஃபலகீத்துல்லாஹ வஅன தொய்யிபுன் நஃப்ஸ், அல்லாஹுவை சந்திக்கிற போது நான் மனமகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டும். உலகத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாமல் வந்துவிட்டேனே, உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் வந்துவிட்டேனேங்கிற வருத்தத்தோடு அல்லாஹுவை சந்திக்க விரும்பலேண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன உடனே அங்கிருந்து ஒருத்தர் எழுந்துச்சார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு முசாஃபிர் யாசகர் உங்களிடத்திலே யாசிக்க பணம் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட ஒரு 3 திரகம் வாங்குனீங்க, அந்த 3 திரகத்தை நீங்கள் எனக்கு தரணும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், அந்த 3 திரகத்தை கொடுங்க. மக்களை பார்த்து அடுத்து சொன்னாங்க, மக்களே, உலகத்தில் இப்படி ஏதேனும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் வெட்கப்படாதீர்கள். 4 பேர் எதுவும் சொல்லுவாங்களோ என்று வெட்கப்படாதீர்கள். உலகத்தினுடைய கேவலத்தை விட மறுமையினுடைய கேவலம் மிக கடுமையானது.
ஆஹா நான் இப்படி செஞ்சிட்டனேன்னு 4 பேத்துக்கு முன்னாடி சொன்னால் மக்கள் என்னை தவறாக எண்ணுவார்கள் என்று கருதி மறைத்து மறுமையில் பெரும் கேவலத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். சொன்னோன்னே இன்னொன்று எழுந்துச்சார் யார் ரசூலல்லாஹ். எனக்கு ஒரு நாள் ரொம்ப தேவை இருந்துச்சு, அதனால் கனிமத்திலிருந்து 3 திரகத்தை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அப்போ ரொம்ப தேவை இருந்துச்சு. நபியவர்கள் சொன்னார்கள், அந்த 3 திரகத்தை அவர்கிட்ட வாங்கி பைத்துல் மாலில் சேர்த்துக்கிட்டான். இப்போ 4 பேத்துக்கு முன்னாடி நான் 3 திரகத்தை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிற கேவலம் பரவாயில்லை, அல்லாஹ்விடத்தில் சென்று அது வெளிப்பட்டு விட்டால் மகா கேவலமாகிவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த உலகத்தில் நம்முடைய கடமைகள் இருந்தால் நிறைவேற்றி விட வேண்டும், அமானிதங்கள் நிறைவேற்றி விட வேண்டும். யாராவது மற்ற பொருள் கொடுத்து வச்சுருக்காங்க, வந்து வாங்கிக்கிறேன்னாங்க, அல்ல வரலை, அல்லது எனக்கு மட்டும்தான் தெரியும், உடனே சொல்ல இந்த அமானிதை இந்த நபர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லணும். கண்ணியத்திற்குரியவர்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மாமேதை, ஒரு கனவு பார்க்குறாரு. தன்னுடைய நண்பர் ஒருவர் சுவனத்தினுடைய வாசலில் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறார். கேட்குறாரு, ஏன்பா நிற்கிற? இல்லை, எல்லா கணக்கும் சரியாயிடுச்சு. சரி, பக்கத்து வீட்டிலேருந்து ஒரே ஒரு ஊசி மட்டும் வாங்கியிருந்தேன், அதை திரும்ப தரணும்னு சொல்லவும் இல்லை. அதுக்காக வேண்டி சொர்க்கத்தின் வாசலில் உள்ள விடாமல் நான் தடுத்து வைக்கப்பட்டு இருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஊசியை இரவலாக வாங்கிவிட்டு திரும்ப தராததின் காரணத்தினால் ஒரு நல்லடியார் சுவனத்திற்கு போவதற்கான எல்லா தகுதியும் உடையவர் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அமானிதங்களை நிறைவேற்றுவதில் நாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும். அது சிறிய பொருளோ பெரிய பொருளோ, இந்த உலகத்தில் நாம் பிறருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை மிக சரியாக செய்யாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நாம் தடுக்கப்படுவோம் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். இப்போ நோய்வாய்ப்பட்டவர்கள் படுக்கையில் இருக்கிற போதே நம்முடைய கடமைகளை செய்துவிட வேண்டும். மிக முக்கியமாக என்னென்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வசியத்து செஞ்சோம், என்னென்னவெல்லாம் இருக்கோ வசியத்து செஞ்சோம். பள்ளிவாசலுக்கு தர்றேன்னு சொன்னது, மதரசாவுக்கு தர்றேன்னு சொன்னது, அல்லது பிற நல்ல காரியங்களை செய்வதற்காக வேண்டி சொன்ன எல்லா காரியங்களையும் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும். சொல்ல முடியலையா, எழுதி வைத்து விட வேண்டும். அந்த வசியத்தை நாம் செய்வது நமக்கான நன்மை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அல்லாஹ் எவ்வளோ பெரிய கிருபையாளன் தான் நபியவங்க சொன்னாங்க. அமல் செய்ய முடியாமல் படுக்கையில் படுத்திருக்கிறார், அவருக்கு நல்லமல் செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான்னா, இன்னல்லாஹ தஸத்தக அலைக்கும் இந்த வஃபாத்திக்கும், உங்கள் மரண திருவாயில் கூட உங்களுக்கு நல்லமல் செய்வதற்கான வாய்ப்பை பி சுலுசி அம்வாலிக்கும், உங்களின் பொருளில் 1/3 பங்கை செலவு செய்வதால் ஜியாதத்தல்லக்கும் ஃபி அமாலிக்கும், உங்களுடைய அமல்களை அதிகப்படுத்த அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான் என்றார்கள். சொல்ல முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, எப்போ மூத்தா போவாருன்னு தெரியல. அவர் தன்னுடைய பொருளிலிருந்து 1/3 பங்கை பள்ளிவாசலுக்கு, குமர் காரியத்திற்கு, பொதுநல காரியங்களுக்கு என்று சொன்னால் நபியவர்கள் சொல்கிறார்கள், நன்மைக்காக அல்லாஹ் அந்த வாசலை வைத்திருக்கிறான் என்றார். இப்போ வசியத்து என்பது சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் 1/3 பங்கை நம்முடைய சமூக நலனுக்காக வேண்டி அல்லது சமுதாயத்தில் நலிந்தவர்களுக்காக வேண்டி செய்யலாம். மிக குறிப்பாக நம்முடைய நஃபிலான காரியங்களை செய்வதற்கு நேர்ச்சை செய்திருந்தால் இதை நிறைவேற்றுவதற்கு என்று சொல்லி வசியத்தை செய்ய வேண்டும். சில நேரங்களில் அத்தா சொல்லுவார், அவருக்கு பணம் தரணும்னு சொல்லியிருந்தேன், பள்ளிவாசலுக்கு கூட சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அதுதான் வசியத்து. இவர் சொல்ல அத்தா சொல்லியிருந்தாராம், வேற ஒன்றும் சொல்லலை, அத்தா சொல்லியிருந்தேன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் வசியத்து. கடைசி நேரத்தில் அவர் அப்படி சொன்னால் நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, 1/3 பங்கு தான், அதை விட கூடிடக்கூடாது. ஏன்னா சமூகத்தில் இன்னைக்கு சில நேரங்கள் எப்படி நடந்துருதுன்னா, அத்தா அம்மாவை பிள்ளைங்க பார்த்துக்கலன்னு வைங்க, கோவப்பட்டு கடைசி காலங்களில் மொத்தத்தையும் கொண்டா பள்ளியாசல் கொடுத்துட்டு போயிடுறாங்க, மதரசாவில் கொண்டா கொடுத்துட்டு போயிடுறாங்க. என் வீடு அங்கே ஒன்று இருக்குது, தோட்டம் ஒன்று இருக்குது, என் மொத்த சொத்து அதுதான், மொத்தமும் பள்ளியாசல் கொடுத்துட்றேன். கண்ணியத்திற்குரியவர்களை நபியவர்கள் கண்டித்தார்கள். சாத் பின் அபி வக்காஸ்னு ஒரு சஹாபி உடம்பு சரியில்லாமல் இருக்கார். நபி அவங்க பார்க்க போகிறாங்க, யார் ரசூலல்லாஹ், மக்காவில் நிறைய சொத்து இருக்குது,
மற்றதையும் சதக்கா கொடுத்துடலான்னு இருக்கேன். நபி அவங்க பதில் சொல்லலை. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி பாதியை கொடுக்கவா? நபி அவங்க பதில் சொல்லலை. சரி 1/3 கொடுக்கவா? நபி அவங்க சரிண்ணா. பசுலுசு கசீர், 1/3 என்று சொல்லுகிறீர்கள், அதுவே அதிகம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாரிசுகளை செல்வந்தர்களாக விட்டு செல்வது நல்லது. எதை விட தெரியுமா? நீங்கள் போனதற்கு பிறகு மொத்த சொத்தையும் சமூகத்துக்கு கொடுத்துட்டு போயிருவீங்க, உங்கள் பிள்ளைங்க மக்கள்கிட்ட கையெழுவாங்க. அதை விட நீங்கள் உங்கள் பிள்ளைகளை செல்வந்தர்களாக விட்டு செல்வது சிறப்புண்டான். அன் ததக வருசத்தக்க அக்னியா கைரும் மின் அன் ததாகும் ஆலா. அவர்களை ஏழைகளாக விட்டு செல்வதை விட செல்வந்தர்களாக விட்டு செல்வது நல்லதுன்னா. இப்போ மரண தருவாயில் 1/3 மட்டும் நம்முடைய நன்மைக்காக வேண்டி, மறுமையினுடைய நன்மைக்காக வேண்டி அல்லது சமூக நன்மைக்காக வேண்டி கொடுக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய 2 பங்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு, வாரிசுகளுக்கு தர வேண்டும். சங்கைக்குரிய பெரியோர்களே, சில ஹதீசுகள் இப்படியே வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, ஒருத்தர் 60 ஆண்டு காலம் ஒரு ஆண் பெண் நல்ல வணக்கசாலிகளாக இருக்கிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு எண்ணத்தில் மொத்த சொத்தையும் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் தான தர்மம் செய்துவிட்டு சென்றால் இப்போ தஜிபு லஹுமன் நார், அவர்களுக்கு நரகம் வாஜிபாகி விடுகிறது என்றார்கள். இப்போ வசியத்து செய்யணும் கட்டாயம். அது எப்படி செய்யணும்? 1/3 வசியத்து செய்ய வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த சுன்னத். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக வாழணும்னு வசியத்து செய்யணும். பணங்காசை இப்படி இந்த வீட்டை நீ வச்சுக்க, அந்த இடத்த நீ வச்சுக்க, இந்த கடை நீ வச்சுக்க என்று சொல்வது மட்டுமல்ல, தாய்மார்களே, நமக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள் இரையச்சம் உள்ளவர்களாக, ஒடுக்கம் உள்ளவர்களாக, தொழுகையாளிகளாக வாழ வேண்டும் என்று வசியத்து செய்யணும். ஏன்னா நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. தன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்களாம், மாத்தா புதுவின பின் பாதி, நான் மௌத்தா போயிடுவேன், எனக்கு பின்னால் நீங்கள் எந்த மார்க்கத்தில் இருப்பீர்கள்? நபிமார்களின் பிள்ளைகள், அவர்களும் நபிமார்கள், இரையச்சம் உள்ளவர்கள் தான். ஆனால் இந்த கேள்வியை ஏன் கேட்குறாங்க? தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை வெளிப்படையாக அவர்கள் கேட்டார்கள். அவங்க சொன்னாங்க, உங்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமினுடைய ஓரிரை கொள்கையில் தான் நாங்கள் வாழ்வோம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, என் பிள்ளைக்கு இந்த உலகத்தில் தேவையான சொத்து சுகங்களை தருவதை விட எனக்கு பின்னால் நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் வசியத்து செய்யணும். இரையச்சம் உள்ளவர்களாக வாழணும், ஐவேளை ஜமாத்தோடு தொட வேண்டும் என்று என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு வசியத்து செய்யணும். நல்லவர்கள் கொண்டவர்களாக வாழ்வது தான் இந்த உலகத்தில் பெரிய வெற்றிக்கான அடையாளம். அல்லாஹ்வை சந்திக்கிற போது நமக்கு எதுங்க உயர்வை தருவோம்? இந்த உலகத்தில் நாம் செய்த நல்லவர்கள். சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்ல, 30 ஆண்டு காலம் மோதினார் பாங்கு சொல்லும்போது நான் பள்ளியில் இருக்கேன். 40 ஆண்டு காலங்கள் ஜமாத் எனக்கு தவறவே இல்லை. தொழுகையில் 40 ஆண்டு காலம் இமாம் ஜமாத்தோடு நான் தொழுதேன். 30 ஆண்டு காலமாக மோதினார் பாங்கு சொல்லுகிற போது நான் பள்ளியில் இருப்பேன். பள்ளிக்குள்ளே இருந்து தான் 30 வருஷமாக பாங்கு கேட்டிருக்கேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்! நீங்கள் நம்ம அப்படி சொல்ல முடியுமா? மோதினார்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ நம்முடைய நல்ல அமல்கள் இந்த உலகத்திலேயும் அல்லாஹ்வை சந்திக்கிற போது நமக்கு மிக உதவியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். என்னுடைய மௌத்துக்கு பிறகு என் பிள்ளைங்க எப்படி வாழ்வாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, அதை விட எனக்கு பிறகு என் பிள்ளைகள் எப்படி தீன்தாரிகளாக இருப்பார்கள், இரையச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக இருப்பார்கள் என்கிற கவலையோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்த மிக கடைசி பிள்ளைகளுக்கு வசியத்து செய்யும். அப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய சரி படுத்திருக்கிறாரு, உடல்நிலை ஒரு கட்டம் வரும், பேசுறது எதுவுமே அவர் போயிடுவார். சொன்னேன், மரணம்ங்கிற மறுமை. உலகத்தில் இருக்கும்போது மரணம்ங்கிற கதவை திறந்தா அந்த பக்கம் மறுமை. உலகத்தில் அமல் செய்யலாம்,
நன்மை கிடையாது. அங்கே நன்மை மட்டும்தான் இருக்கிறது, அமல் கிடையாது. படுத்த படுக்கையாக இருக்கிறவருக்கு இறுதி கட்டம் வந்துவிடலாம். சக்ராத். ஹதீஸ் கிதாபுகளிலே சட்ட நூல்களில் எழுதுகிறார்கள், ஒருவருக்கு மரண தருவாய் வருகிற போது சில அடையாளங்கள் வரும். மூக்கினுடைய நுனிப்பகுதி கோணலாகிவிடும், கண்களிலே குழி விழுந்து விடும், கால்கள் நிலையெல்லாம் மாறி போய்விடும். அப்போ நீங்கள் விளங்கிக்கங்க, அது என்னது? சக்கராத்து வந்துருச்சு. என்னென்னமோ பேசுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுக்கு அரபில் முஹத்தலர் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு சக்கராத்துடைய நேரம் வந்துட்டா, இந்த சட்டம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சக்கராத்துடைய நேரம் வந்துட்டா வீடுகளில் நாம் அவரை கிபிலாவின் பக்கம் சாய்த்து வலது பக்கமாக கிபிலாவை முன்னோக்கி படுக்க வைக்க முடிஞ்சால் படுக்கலாம். ரெண்டு விதமாக படுக்க வைக்கலாம். ஒன்று கிபிலாவின் பக்கம் பார்த்து வலது பக்கமாக சாய்த்து படுக்க வைக்க முடிஞ்சால் படுக்கலாம். முடியலையா, கிபிலாவின் பக்கம் காலை நீட்டி வைத்து தலையை லேசாக உயர்த்தி படுக்க வைக்கலாம். யாருக்குங்க? சக்கராத்துடைய நேரம் வந்துருச்சு, நிலை மாறிடுச்சு, உள்ளே எதுவும் போகலை அப்படின்னா அல்லாஹ்வை நோக்கி போவதற்கு தயாராகி விட்டார்கள். அப்போ கிபிலாவை நோக்கி கால் நீட்டி படுக்க வச்சு லேசாக தலையை உயர்த்தி படுக்க வைக்கலாம். ரெண்டு விதமாக அவர்களை படுக்க வைக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, மிக முக்கியமாக பக்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். அதுக்கு மிக இருக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டால் நபியவர்கள் லா இலாஹ கலிமாவை பக்கத்திலிருந்து சொல்லுங்கள். சொல்லிரு பாப்பா சொல்லுங்கன்னு சொல்ல எப்படி இருக்குன்னு சொல்ல உட்கார்ந்து சொல்ல காதில் விழுந்து சொல்லுவார்கள். ஏன் அப்படின்னா உலகத்துல சொன்னார்களோ போகிறார்கள். மன்கான் ஆமிஹி லா இலாஹ தஹலல் ஜன்னah. நசீபனம் எல்லோருக்கும் தரணும். கலிமாவை முடிந்தவர்கள் நினைத்தவர்களாக மறுமையின் சிந்தனைகளாக செல்லும். பெருமானார் செல்ல கொடுத்தாங்க. எப்பங்க அந்த நசீப் கிடைக்கும்? பாடுகிற உண்மையான முன்னிங்களா வா. என் படிப்பு, இந்த பிற சேவைகள் எல்லாம் அல்லாஹ்தான். மார்க்கத்திற்கும் உலகத்திற்கும் போட்டி வருகிற போது மார்க்கத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும், உலகத்தை ரெண்டாம் பட்சமாக வைக்கணும். உதாரணத்துக்கு பிள்ளைய மக்தபுக்கு அனுப்பலாமா இல்லை கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்புறம் நேராக ஸ்கூலுக்கு அனுப்பலாமான்னு வரும்போது பிள்ளை மக்தபுக்கு போகணும் முடியும். தூக்க போனாலும் பரவாயில்ல, பனியாக இருக்குது பரவாயில்ல, குளிர் பரவாயில்ல, சுடுதண்ணி வச்சு கொடுக்குறேன், மொது செஞ்சுட்டு பள்ளிக்கு போகணும் என்று முடிவெடுத்தால் சங்கைக்குரியவர்களே, நான் ஈமானோடு வாட தயாராகிவிட்டேன். வீட்டுக்காரர் நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து 12 மணிக்கு படுத்திருக்காரு. இந்த அம்மா எழுந்திருச்சிருச்சு. நபியவர்கள் சொன்னார்கள், இந்த பெண் தொழுது விட்டு தன்னுடைய கணவரை எழுப்புகிறாள். கணவர் எழுந்திருக்க மாட்டேங்கிற, லேசாக தண்ணி வச்சு கண்ணில் அப்படி துடைக்கிறாங்க. தாய்மார்களே கவனிக்குங்க, லேசாக தண்ணி ஊற்றிருக்கூடாது, தண்ணி வச்சு அப்படி துடைச்சி எழுந்திருக்க, தொழுகைக்கு நேரமாச்சு. நபியர்கள் துவா செய்தார்கள், ரஹிமல்லாஹு இம்ராத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, சல்லத், அந்த பெண் தனியாக தொழுது, வைகலத் ஜௌஜஹா, தன் கணவனை எழுப்பி விடுகிறாள். தொடங்கும்ல, தொழுகை நேரம் வந்துருச்சு இல்லை, தொழுதுட்டு தூங்குங்க என்று எழுப்பி விட்டால் அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு ரஹமத்து செய்கிறான் என்றார்கள். தாய்மார்களே, மரண நேரத்தில் கலிமா எப்போ வரும் தெரியுமா? வாடுகிற போது கலிமாவோடு நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. ஏன்னா ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, தமுத்தூன கமா தஐஷும், நீங்கள் எப்படி வாடுகிறீர்களோ அப்படி மரணிப்பீர்கள். துபாசூன கமா தமுத்து, எப்படி மரணிப்பீர்களோ அப்படி எழுப்பப்படுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, பெருமானார் காட்டி தந்த சுன்னத்தான வாழ்க்கையில் வாடுகிற போது அல்லாஹ் கலிமாவை நசீபாக்கி விடுவார். ஹாரிஸத்து பின் மாமான்னு ஒரு சஹாபி, கடைசி காலத்தில் பார்வை இல்லை,
வீட்டுக்குள்ளே கயிறு கட்டி வாசல் வரைக்கும் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு கயிறு வச்சுருக்காரு. யாசகர்கள் வந்து அவரே அந்த தர்மத்தை கொண்டாந்து கொடுப்பார். வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கேட்டாங்க, இந்த காசை நாங்கள் கொடுக்க மாட்டோமா, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றீங்க? அழுதுகிட்டே சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், இன்ன சதகத்தை ததுஃபஉ சு, தான தர்மங்கள் தீய மரணங்களை தடுக்கிறதுன்னு பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். அழுதுகிட்டே சொன்னாங்க சஹாபி. சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் என் மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா என்னுடைய நாவில் வர வேண்டும் என்று சொன்னால், வாடுகிற போது அந்த கலிமாவிற்குரியவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, என்னால் முடிந்தவரை நன்மைகளை செய்தவனாக, பாவங்களை தவிர்த்தவனாக வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சக்கராத்துடைய நேரம் கலிமாவை சொல்லுங்கண்டா. எப்படிங்க சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஓதிக்கிட்டே இருக்கு. அவர் காதில் விளட்டும். இப்போ இல்லாட்டியும் ஒரு தடவை சொன்னால் கூட விட்டுருங்க, தொந்தரவு பண்ணாரு. ஒவ்வொரு முறையும் சொல்லணும் இல்லை, ஒரே ஒரு தடவை சொல்லிவிட்டால் கூட அல்ஹம்துலில்லாஹ், விட்டுவிட வேண்டும், தொந்தரவு செய்யக்கூடாது. ஏன்னா மரண நேரம் இருக்கிறதே ரொம்ப கடுமையான நேரம். சட்ட கிதாபுகளில் துர்ருல் முக்தார் உள்ளிட்ட கிதாபுகளில் எழுதப்படுகிறது, ஒருவேளை அந்த வார்த்தையை சொல்லாமல் வேற ஏதாவது வார்த்தையை சொல்லிட்டா, சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டா, இப்போ உனக்கு வேலை இல்லை, அல்லாவுக்கு வேலை இல்லை, அல்லாஹ் மன்னிக்கணும் சொல்லிட்டா அவர் மன்னிக்கப்படுவார் என்று வருது. ஏன்னா மரண நேரத்தினுடைய வேதனை சுமை இருக்கிறதே கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களின் மூளை தடுமாறி போய் விடுகிறது. எனவே நீங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதை ஏன் சொல்கிறோம்டா, பல நேரங்களில் கலிமா சொல்ல அவர் சொல்லவே இல்லைன்னு வெளியே வந்து பேசுகிறார். அப்படி பேசக்கூடாது. அவருடைய வேதனை அவருக்கு தாங்க தெரியும். கலிமாவை உட்கார்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். சொல்லிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், சொல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள், அவரை துன்புறுத்தக்கூடாது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாலிபரை போய் பார்க்குறாங்க, மரண நேரம். கேட்டா கைஃப தஜிது, எப்படிப்பா இருக்க? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இன்னி அர்ஜுல்லா, அல்லாஹ்வே என்னை மன்னிச்சிருவான் நம்பிக்கை இருக்கு. இன்னி அகாபு துனூபி, ஆனால் பாவங்களை நினைச்சா எனக்கு பயமா இருக்குன்னா. நபியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எதை ஆசைப்படுகிறீரோ அதை நிச்சயம் அல்லாஹ் தருவான், எதை பயப்படுகிறீரோ அதை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, லா யமூத்தன்ன அஹதுக்கும் வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹி தஆலா, மரணிக்கிற போது அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணத்தோடு மரணியுங்கள்ட்டாங்க. வார்த்தைகளை கவனிக்கணும். அல்லாஹ் பற்றி நல்ல எண்ணம்னு என்ன, மூத்தா போகும்போது என்னுடைய ரப்பு என்னை விடமாட்டான், என்னை மன்னிச்சிருவான்னு நினைக்கணுமா? அல்லாஹுடைய சிந்தனையில் இருக்கிற நேரம் சக்கராத்துடைய நேரம். தாய்மார்களே, அந்த நேரத்தில் போய்ங்க சக்கராத்தில் இருக்கிறதுக்கு பிடிச்சமான ஆளை கூட்டு வந்து, ஏதோ உங்கள் பேரன் வந்திருக்கான் பேசுங்கன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவருக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவதோ, அவருக்கு பிடித்த மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய கவனத்தை திருப்பக்கூடாது. மறுமையின் சிந்தனையில் இருக்கிறார், மறுமையின் பயணத்தில் இருக்கிறார், அல்லாஹ்வை நோக்கி கொண்டு இருக்கிறார், மலக்குகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய சிந்தனையை மறுமையை விட்டு உலகத்தின் பக்கம் திருப்பும்படியான பேச்சுக்களையோ மனிதர்களே கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. மாறாக அந்த நேரத்தில் யாசின் ஓதுங்கண்டாங்க. பெருமானார் சொன்னார்கள், மரண தருவாயினுடைய வேதனை குறைக்கப்படுவதற்கு யாசின் ஓதுங்கள் என்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, யாசின் ஓத வேண்டும், கலிமா சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லாமல் போனாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நிர்பந்திக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நாட்டம், அவர்கள் சொல்லிவிடுவார்கள். வாடுகிற காலத்திலே எப்படி வாழுகிறார்களோ மரணம் அப்படி அமைந்துவிடும். அப்படி சக்கராத்தில் இருந்தவங்க இறந்து விட்டால் அவர்கள் ரூஹ் போய்விடுகிறது என்பதை உறுதி செய்த பிறகு, சங்கைக்குரியவர்களை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறோம். மற்றவர்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறோம். அவர்களுடைய பார்வைகளை மூடல். என்ன நபி அவங்க சொன்னாங்க, ரூஹு எங்கே போகுதோ அதை பார்வைகள் பின்தொடர்கிறதுண்டா. பார்வைகளை அப்படி மூடி விடணும், வாயெல்லாம் திறந்துடும், கொஞ்சம் நாடி அப்படி கட்டி விடணும். இதெல்லாம் நமக்கு ஹதீஸ் ஷரீஃபினுடைய ஆய்வுகளிலிருந்து எடுக்கக்கூடிய சட்ட நூல்களில் பதிவு செய்யப்பட்டது. மௌத்தா போயிட்டாங்க, என்னங்க செய்யணும்? முதல்ல பொறுமையாக இன்னா லில்லாஹ் சொல்லணும், கசட்டப்படக்கூடாது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மரணம் எல்லோருக்கும் வந்தே தீரும். அழுகை இருக்கும், வேதனை இருக்கும், அழுக தப்பு இல்லை, ஒப்பார் வைக்கக்கூடாது. அழுது கொண்டே நம்முடைய காரியங்களை இன்னா லில்லாஹ் சொல்ல வேண்டும், நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும், பார்வைகளை மூட வேண்டும்.
அப்படி மூடுகிற போது பிஸ்மில்லாஹி வலா மில்லத்தி ரசூல் இல்லா, அல்லாஹ்வுடைய ரசூலின் மார்க்கத்தை இவர் வாழ்ந்தார். அல்லாஹும்ம யஸிர் அலைஹி அம்ரஹு, யா அல்லாஹ் இவருடைய காரியத்தை லேசாக, பஸ் சஹில் அலைஹி மா பாதஹு, இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை அவருக்கு இலகுவாக்கி கொடு. வஸ்இதுஹு பிலிகாயிக், உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து இவரை பாக்கியசாலியாக ஆக்கு. எவ்வளோ அழகான துவாங்க. வஸ்இதுஹு பிலிகாயிக், யா அல்லாஹ் மூத்தாயிட்டார், உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து இவரை பாக்கியவானாக ஆக்கு என்று துவா செய்ய வேண்டும். மிக குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை இவருக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள். அப்போ மௌத்தா போயிட்டா அந்த நபருக்கு இந்த ஆரம்ப காரியங்களை செய்வதோடு அவர்களை நாம் கசப்பு மாற்றி குளிப்பாட்டி முன் வைக்கிறோம் இல்லையா? தெரியும், பார்வையாளர்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய உடம்பிலிருந்து அசுத்தங்கள் வெளியேறி இருக்கலாம். அவரை மேலோட்டமாக குளிப்பாட்டி முதல்ல தீதாருக்கு வைக்கிறோம். தீதாருக்கு வந்து பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து விட்டு செல்வார்கள். சில இடங்களை கேட்குறாங்க, ஏதர வயசான அம்மா தான் பார்க்கலாம் இல்லை? சங்கைக்குரியவர்களே, ஆண்கள் பெண்கள் உயிரோடு இருக்கிற போது யார் யாரை பார்க்கலாம் யாரை பார்க்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ, மௌத்தா போனாலும் அதுதான் சட்டம். யார் அவர் இருக்கிற போது பார்க்கலாமா, மௌத்தா போனாலும் பார்க்கலாம். உயிரோடு இருக்கிற போது பார்க்கக்கூடாதுன்னா மௌத்தா போனாலும் பார்க்கக்கூடாது. மௌத்தா கிடையாது. மரணம் என்பது ஒரு தற்காலிகமான நிகழ்வு தான். கபருக்கு சென்ற கொடுக்கப்படும், கேள்வி கணக்கு கேட்கப்படும், அல்லாஹ்வை சந்திப்பார்கள், மறுமை நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது. எனவே மரணித்தவர்களை தீதார் பார்க்க செல்லக்கூடியவர்கள், ஆண்கள் ஆண்களை பார்க்கலாம், பெண்கள் பெண்களை பார்க்கலாம், மகரமான ஆண்கள் பெண்கள் அவர்களை பார்க்கலாம், மற்றவர்களை பார்ப்பது இல்லை. ஒன்று, இங்கே போன என்னங்க செய்யணும்? அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு துஆ செய்யும். அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். நபி அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹ் மக்ஃபிர் லி அபீ ஸலமா, யா அல்லாஹ் அபூ ஸலமாவினுடைய பாவத்தை மன்னித்து விடு. வர்ஃபா தரஜத்தஹு பில் மஹ்தியீன், நல்வழி காட்டப்பட்ட நல்லோர்கள் மேன்மக்களுடைய பட்டியலில் அவரை உயர்த்தி விடுனா. வஹ்லுஹு ஃபி அக்பிஹி பில் காபிரின், அவரை இழந்தவருடைய குடும்பம் தவிக்கிறது, யா அல்லாஹ் அவருக்கு நல்ல பகரத்தை கொடு. நபி அவர்கள் செய்த துஆ. வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி நவ்விர் லஹு ஃபீஹி, கபரை விசாலமாக்கு, கபரை பிரகாசமாக்கு. என்ன அழகான துவா. தமிழில் தெரிந்தால் தமிழில் ஓதுங்க, அரபியில் தெரிஞ்சால் அரபியில் ஓதுங்க. இப்போ தீதார் பார்க்க வருகிற போது சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று ஓத வேண்டும். ஒன்று, வந்தால் நல்ல விஷயங்களை பேசலாம். உதாரணத்துக்கு சிரிச்ச முகமாக இருக்குது சொல்லலாம், பொலிவாக இருக்குது சொல்லலாம், தூங்குற மாதிரி இருக்குங்க மூத்தாத மாதிரியும் தெரியல சொல்லலாம். தாய்மார்களே புரிந்து கொள்ள வேண்டும், சில நேரங்களில் அந்த இடத்துல முகம் கருத்து போயிருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் மாற்றங்கள் இருக்கலாம், அதை பேசாதீர்கள் என்றார். அந்த இடத்துல வந்து மையத்தினுடைய நல்ல விஷயங்களை பேசணும், மற்ற விஷயங்களை பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்போ இன்னல் மலாயிக்கத்தை யுஅம்மினூன அலா மா தக்கூலூன், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் மலக்குகள் அங்கே இருந்து ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மூஞ்செல்லாம் அப்படி ஆகிப்போச்சு, அவன் செஞ்ச கெட்ட காரியம்னா மலக்குகள் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அதனால் தான் ஹதீஸில் வருகிறது, உதுகுரு மஹாசின மௌத்தாக்கு, இறந்து போனவர்களுடைய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் பேசுங்க. வகுஃபான் மசாவிஹி, அவர்களின் குறைகளை பேசாதீங்கன்றாங்க. அது அதற்கான நேரம் அல்ல. அவர் 1000 செய்திருக்கலாம், நாம் செய்ய வேண்டியது நல்ல வார்த்தைகளை பேசுவது ஒன்று. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல குளிப்பு கடமையானவர்கள் இருக்கக்கூடாது. மாதவிடாய் பெண்களோ அல்லது மகப்பேறு காலத்தில் பிள்ளை பெற்றெடுத்து மகப்பேறில் இருக்கக்கூடிய பெண்களோ அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று வருகிறது. மலக்குமார்கள் வரணுமா இல்லையா? ஜனாசா குளிப்பாட்டி வைத்தவுடன் மலக்குமார்கள் வந்து விடுவார்கள். அவர் மறுமையின் விருந்தாளி, அல்லாஹ்விடத்தில் அழைத்து செல்வதற்கு மலக்குமார்கள் அங்கே வருகிற போது அசுத்தமானவர்களோ அசுத்தமான சூழலோ அங்கே இருக்கக்கூடாது. இப்போ மையத்தை வீட்டில் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். துக்கத்தை வெளிப்படுத்துங்க, அழுங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், ஆனால் ஐயாமுல் ஜாஹிலியாவை போல ஒப்பாரி வைக்காதீங்கன்னாங்க.
ஏன்னா அன்றைக்கி முகத்தில் அடிச்சுப்பாங்க, நெஞ்சில் அடிச்சுப்பாங்க, அப்படியெல்லாம் செய்யாதீங்கன்னாங்க. அப்படி செய்தால் மையத்திற்கு வேதனை இருக்கிறதுன்னா, இன்னல் மையத்த யுஅஸபு பிபுகாய் அஹ்லிஹி, இன்னல் மையத்த யுஅஸபு பிபுகாய் அஹ்லிஹி. இப்போ கேள்வி என்னென்னா, இவர் அழுகிறதுக்கு மையத்து ஏங்க வேதனை செய்யப்படணும்? சங்கைக்குரியவர்களே, ஹதீஸின்கள் சொல்லுகிறார்கள், இறந்து போனவர் தன்னுடைய மௌத்துக்கு பிறகு என்ன செய்யணும் ஏன் சொல்லி கொடுக்கல பார், அழுகிறாங்க பார், ஒப்பாரி வைக்கிறாங்க பார், மார்க்கத்தில் இல்லாததை எல்லாம் இந்த பெண்கள் செய்கிறார்கள் பார், ஏன் இப்படி உன் மனைவியை, உன் பிள்ளையை, உன் மகனை வைத்தாய் என்று அந்த மையத்து வேதனை செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மையத்து விட்ட துக்கத்தை வெளிப்படுத்தலாம், சப்தம் இல்லாமல் அழலாம், அது தவறல்ல. ஆனால் ஒப்பாரி வைப்பதோ அல்லது மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்வதோ கூடாது. ஒத்தாயிட்டாங்க இல்லையா? அவர்களை அடுத்த கட்ட வேலைக்கு துரிதப்படுத்த வேண்டும். அவர்களை குளிப்பாட்டுவது, கஃன் செய்வது, தொழ வைப்பது, எவ்வளோ கடமை இருக்குது. சங்கைக்குரியவர்களை, இறந்து போய்விட்டவர்களை நாம் குளிப்பாட்டுவது ஃபர்து கிஃபாயா. இன்னைக்கு நிறைய இடங்களில் எப்படி குளிப்பாட்டுறதுனே தெரியல. உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். பல ஊர்களில் கேட்குறேன், இதில் குறிப்பாக பெண்களுக்கு குளிப்பாட்டுறதுக்கு ஆளே இல்லை பல ஊர்களில். கண்ணியத்திற்குரியவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த உம்மத்தில், மையத்தை குளிப்பாட்டுங்கள். அப்படி குளிப்பாட்டுவதற்கு 70 விதமான பாவ மன்னிப்பு இருக்கின்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், மையத்தை குளிப்பாட்டினா 70 விதமான பாவ மன்னிப்பு. எந்த அளவுக்குன்னா, ஒரே ஒரு பாவ மன்னிப்பை தூக்கி மொத்த மக்களுக்கு பங்கு வச்சாலும் கூட பாவ மன்னிப்பு விசாலமாக இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கற்றுக்க கூடாதா? நம்முடைய குடும்பத்தில் இறந்து போனவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடைசி காரியங்க பணிவிடை, குளிப்பாட்டு. ரொம்ப எளிமையான காரியம். சட்ட கிதாபுகளில் வருகிறது, இறந்து போன மையத்தை குளிப்பாட்டுவதற்கு முன்னால் ஒரு பெரிய ஆடையை மேலே விரித்து கொண்டு அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை களைய வேண்டும். குளிப்பாட்டக்கூடியவர்கள் வலது கையிலே ஒரு துணியை சுற்றி கொண்டு அந்த பிறப்புறுப்புகளை, முன்பின் துவாரங்களை பார்க்காமல் அதில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஒது செய்து விட வேண்டும். ஒது செய்யும் போது வாயில மூக்கில் தண்ணி விட வேண்டாம். குளிப்பு கடமையாக இருந்தால் செய்யலாம், குளிப்பு கடமை இல்லாட்டி சாதாரணமாக கை, முகம், தலைக்கு மசகு, கால் கழுவி விடுங்க, போதும்டாங்க. எவ்வளோ எளிமையான வழிமுறை. தலையை, தாடியை நம்முடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய முறையில் அதை நீங்கள் சோப்பு போட்டு கழுவுங்க. மையத்தை வலது பக்கமாக இடது பக்கமாக தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்டி விட்டு எடுத்து சிலேசாக உட்கார வைக்கணும். வயிற்ற லேசாக தடவுனா உள்ளே இருக்கலாம், வெளியே விடும். தண்ணி ஊற்றுங்கண்டா, அவ்வளோதான். அப்போ குளிப்பாட்டக்கூடிய முறை மிக இலகுவானது. சங்கைக்குரியவர்களே, இந்த முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். மிக குறிப்பாக இன்றைக்கு தேவை இருக்குது. ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்களுக்கு அவர்களின் பாவங்களை மன்னிக்கப்படுகிறது என்றார்கள். கஃன் துணி அணிவிப்பது ரொம்ப எளிமையான முறை. ஆண்களுக்கு 3 ஆடை, பெண்களுக்கு 5 ஆடை. மேலே சட்டை, கீழே வேட்டி, மொத்தமாக போத்துறதுக்கு ஒரு துணி. இசாரு, கமீஸு, லிஃபாஃபாம்பாங்க அரபியில். பெண்களுக்கு கூடுதலாக 2 துணி, தலைக்கு ஒரு துணி, மார்க்கச்சை, மொத்தம் 5 துணி. இதை அணிவிப்பது மிக இலகுவான காரியம். இதை நாம் எதையோ இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். என்னென்னத்தையோ தேடுறோம். இன்றைக்கு யூடியூப்பில் அதுக்கான கிளாஸே லைனாக வருது. எப்படி ஜனாசாவை குளிப்பாட்டுவது, எப்படி கஃன் செய்வது என்று அதற்கான நெறிமுறைகளை அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். மிக அழகான முறையில் கஃன் அணிவியுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? இந்த ஜனாசாக்கள், மரணித்தவர்கள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிற போது அவர்கள் யதஸாவரூன ஃபீமா பைனஹும் யதஃபாஹரூன பிஹி, தங்களுடைய கஃன் துணிகளை கொண்டும் அணிவித்த சுன்னத்தான முறைகளை கொண்டு பெருமிதம் கொள்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, மௌத்தாயிட்டாருன்னா உடனடியாக அவரை மறுமைக்கு அனுப்பணுமே தவிர ஐஸ் பெட்டியில் போட்டு வைக்கலாமா? இன்னைக்கு மௌத்தா போனவரை யாரும் வருத்தப்படக்கூடாது. அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஐஸ் பெட்டி கலாச்சாரம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சாங்க, இல்லையே. இப்போ எல்லா இடங்களிலும் ஐஸ் பெட்டி வந்துருச்சே. நபியர்கள் சொன்னார்கள், இறந்து விட்டால் அவர்களை நீங்கள் தடுத்து வைக்காதீர்கள். வஸ்ரிமு பிஹி இலா கபரிஹி, உடனடியாக கபருக்கு எடுத்து செல்லுங்கள் என்றார்கள். சங்கைக்குரியவர்களை, தொலை வைக்க வேண்டும். தொலை வச்சு துவா செய்யும், அது நம்முடைய கடமை. நபியவர்கள் சொன்னார், அலா குல்லி பர்ரின் வ ஃபாஜிரின், நல்லோர்கள் தீயவர்கள் யாராக தான் தொலை வைங்கண்டார். என்ன அர்த்தம்? ஒரு தற்கொலை வந்துருச்சுங்க, மையத்து தொலை வைங்க.
ஏன் நபி அவங்க தொலை வைக்கலையே? நபி அவங்க தொலை வைக்கல, அது இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக வேண்டி. ஆனால் முஸ்லீம் தான் அவர் தொலை வைக்கலா. நபியவர்கள் கடன் வாங்குறவங்க கூட தான் தொலை வைக்கல. ஜனாசா வருது, கடன் இருக்கான்னு கேட்டாங்க, ஆமாம். நபி அவங்க தொலை வைக்கல. சொல்லிட்டு இவ்வொரு ஷஹீது புல்லு தம்பி இல்லை தைன், அல்லாஹ்விடத்தில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது ஒரு ஷஹீதுக்கு, ஆனால் அவருடைய கடன் மன்னிக்கப்படுவதில்லை என்றார்கள். உலகத்திற்கு சில செய்திகளை உணர்த்துவதற்காக வேண்டி நபியவர்கள் அப்படி செய்தார்கள். அப்போ இறந்து விட்ட எல்லோருக்குமே நீங்கள் தொட வையுங்கள், துவா செய்யுங்கள் என்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தாவுடைய ஜனாதா இருக்கிறது, எப்படி தொட வேண்டும் என்று தெரியாமல் மகன் இருக்கிறார் வெளியே. 4 தக்பீர் இல்லையா? முதல் தக்பீரில் சனா ஓதணும், அதில் ஜெல்ல சனாவுக்கு சேர்த்துக்கணும். 2ஆவது தக்பீரில் செலவாத்து, 3ஆவது தக்பீரில் துவா, 4ஆவது தக்பீரில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, ஒரு கருத்தின்படி. இது தெரியாமல் அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. உறவுக்காரருடைய ஜனாசாவிலே பங்கெடுக்க முடியாமல் இன்றைக்கு பிள்ளைகள் உறவுக்காரர்கள் தனியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அறியாமைக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாக்களுக்கு தொட வைத்து துவா செய்யுங்கள் என்றார்கள். அப்போ நல்ல முறையில் அடக்கம் செய்ய வேண்டிய நம்முடைய கடமையா இல்லையா? பெருமானார்கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யாரும் சொல்ல, எனக்கு உம்மா வஃபாத்தாயிட்டாங்க, அப்பா அத்தை சொத்தப்பாங்க, எங்கள் உம்மாவுக்காண்டி நான் ஏதாவது தர்மம் பண்ணட்டுமா? காலை நான் கொடுங்க, புகாரி ஷெரீஃபில் வருது, கொடுங்க. சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், எங்கள் உம்மாவுக்காண்டி நான் என்ன கொடுக்கணும்? சதக்கா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், உம்மா வஃபாத்தாயிட்டேன், என்ன கொடுக்கலாம்? நபி அவங்க சொன்னாங்க, மக்களுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி தண்ணீர் கிணறு ஏதாவது தோண்டுங்க. ஃபஹஃபர பிஇரன், ஒரு கிணற்றை தோண்டினார். வகால ஹாதிஹி லி உம்மி சஅத், இது உம்மு சஅதுடைய தாயாருக்கு சதக்கத்தும் ஜாரியா என்று அவர் வக்ஃப் செய்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், உறவுக்காரர்கள் ஜனாசா அடங்கிட்டு வந்தபோது நம்ம துவா செய்யணும், யா அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னித்து விடு. நமக்கு தெரிஞ்ச சூறாவை ஓதி அவர்களுக்கு நன்மை அனுப்பலாம். நம்மால் இயன்ற நல்ல காரியங்களை செய்து அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். மிக குறிப்பாக நிறைவாக கணவர் இறந்துட்டா மனைவி என்னங்க செய்யணும்? இதாக இருக்கு. மசாயில் எப்படி தெரியுமா வருது? இந்த ஊரில் எப்படின்னு தெரியல, 40 நாள் இருந்தால் போதுமா? இதான் எப்படிங்க? 40 நாள் இருந்தால் போதுமா? தாய்மார்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கணவர் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாள் இருந்தார். குர்ஆனிலே வருகிறது, வல்லதீன யதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜை யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா. 4 மாதம் 10 நாள் அவங்க இருக்கு கட்டாயம். ஹஜரத் அவங்க 2 பேரும் சண்டையோடு இருந்தாங்க, 10 வருஷமாக பேசலை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கணவர் தானவர், கணவர் இறந்து விட்டால் மனைவி 4 நாள் இருக்கு. இந்த அம்மா வயசு 75, 100. இதுதான் சட்டம். 40 நாள் சட்டம் எந்த மதுகமிலுமே கிடையாதுங்க. பெண்கள் மசாயில் போதும், வயசான கொஞ்சமாக இருந்தால் போதும். தாய்மார்களே, 4 மாதம் 10 நாள் இதா இருக்க வேண்டும். அது எப்படி? கணவர் மௌத்தா போனதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். மௌத்தா போன தகவல் 10 நாள் பிறகு தான் தெரியுது. தெரிஞ்சாலும் கூட நீங்கள் 4 மாதம் இருந்தால் போதும், 10 நாள் இந்த கணக்கில் முடிஞ்சு. 4 மாதம் 10 நாள். அதே கணவர் இறந்த பிறகு இந்த பெண் கர்ப்பிணியாக இருந்தால், அந்த பெண் பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய காலம் வரை இதா இருக்கு. பிள்ளை பெற்றெடுத்தா இதா முடிஞ்சுன்னு. இப்போ இந்த இதாவுடைய சட்டம் இருக்கிறதே 40 நாள் என்றும் சில வாரங்கள் என்பதாக பெண்களே புரிந்து கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள். அப்போது மரண தருவாய் என்பது இருக்கிறது மிக முக்கியமான நேரம். அது எதுவும் சடங்கு கிடையாது. அவர் அல்லாஹ்வை சந்திக்க செல்லக்கூடிய அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி அத்தர் பூசி மிக கண்ணியமாக நறுமணம் பூசி பள்ளிவாசலுக்கு எடுத்து கொண்டு வந்து தொட வைக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விருந்தாளியம். நபியவர்கள் சொன்னார்கள், ஜனாசாவுக்கு போனீங்களா, தொழுது தஃபன் செய்கிறதுக்கு நீங்கள் உட்காராதீங்கன்னா, கீழே உட்காரக்கூடாதுன்னா. அப்படி என்றால் இதுவெல்லாம் ஒரு ஜனாசாவிற்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளாக இருக்கிறது. மரணித்தவர்களை பார்க்கிற போது துவா செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எங்கள் மரணத்தை கலிமாவுடன் கூடிய மரணமாக ஆக்கி துவா செய்யும். வல்ல நாயன் வாடுகிற காலத்திலே ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நசீபை தருவானாக.
மரணத்திற்கு பின்னால் நல்ல அமல்களோடு அல்லாஹை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நம்முடைய நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அல்லாஹ் கருதுவானாக. வாடுகிற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. பெருமானாருடைய ஷஃபாத்தை பெற்று அல்லாஹ் மற்றும் ரசூலுடைய நேசத்திற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.